இல்லை வரல. சண்டே தானே, அதனால. ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே, நீரெங்கள் தந்தை, இயேசுவே நீரெங்கள் இரட்சகர், ஆவியே எம் பேரவாளனே, அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. கர்த்தர் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திலும் திருமண்டலத்தின் மகிழ்விக்கும் மன்னாவாக சிந்திக்கும்படியாக இந்த மாதத்திலே நாம் பெற்றிருக்கின்ற தலைப்பு அறிவாகிய ஒளி வீசுவோம் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார். மாணவர் ஞாயிறு, கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் துவக்கம் என்பதை குறித்து யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஜெபம் பண்ண கடவோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதலாம் நாள் தூய ஓய்வு நாளிலும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் நிற்கும்படியாய் உம்முடைய வல்லமையின் கரம், வழிநடத்தும் கரம் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து அடைக்கலம் தந்து வழிநடத்தி இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கும்படியாய் நீர் எங்கள் வாழ்வில் அருளி இருக்கிற ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றுக்குமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடவுள் தாமே இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து நன்றிகளை ஏறெடுத்தும் இந்த புதிய மாதத்திலே உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், வேண்டுதல்களிலே உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும்படியாகவும் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த ஆராதனையிலே தூய ஆவியானவர் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த தாழ்த்துகின்றோம். உம்முடைய திருப்பந்தியின் நன்மைகளை சுதந்திரித்தவர்களாக, உம்முடைய சாட்சியின் பிள்ளைகளாக நாங்கள் இந்த மாதத்திலே உம்முடைய கிருபையிலே பெருக அருள் தர நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுள் தாமே நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி தோத்திரங்களை இரக்கமாக ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க தாழ்த்துகின்றோம். முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 9, பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 9.
திருவிருந்து ஆராதனை பக்கம் எண் 35. நின்றவாறே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் யாவரும் இணைந்து கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும், உண்மையிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய பிதாவின் வலது பாரசில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, கடவுள் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே கடவுளாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவியறலும். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக.
உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். முது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். முது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6வது ஞாயிறு, மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜபம். ஞானத்தின் கடவுளே, நீரே நித்திய ஞானமாக இருந்து முது படைப்புகளின் ரகசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள செய்கிறதற்காக நன்றி படைக்கின்றோம். எங்கள் தலைமையினர் கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்பதை உணர்ந்து உமக்கு பயப்படும் பயத்தில் வளரவும் கிருபையினால் நீதி, சமாதானம் மற்றும் அன்பு நிறைந்த சமூகத்தை உருவாக்கிட உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இன்றைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இன்றைய ராஜ்யம் வருவதாக, இன்றைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம்.
வாசிக்க முடியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடங்கி, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளையில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியாண்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினாலே எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை. யோவான் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவன் இன்னாரென்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு அவனை இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை குறை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதுவோ அதே என்று வேறொன்னையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவர்களை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவைகளை உயிர்ப்பிக்கிறார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாகம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாக. மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 14ஆம் அதிகாரம். சங்கீதம் 14. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான்.
அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எங்களுக்கு யாவரும் அழிவை இழந்து விட்டார்கள். உணவை உண்பது போல் மற்ற இழந்து பார்க்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. திட்டத்தை அவர்கள் தோல்வி செய்கின்றார். ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கின்றார். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 24 முடிய. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 24 முடிய. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனுக்கு தவிர வேறொருவனுக்கும் பிதா இன்னாரென்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிட்டு. தேவனே மகிமை உண்டாவதாக. நம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வளமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஏறி பிதாவினோட பரசில் வீற்றிருக்கிறார். வருவார். ராஜ்யத்துக்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான புஸ்தகத்தில் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமருவோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள்.
ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை, ஜெப ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். 8ஆம் தேதி மாதத்தின் 2ஆம் ஞாயிறு காலை ஜெப ஆராதனையாக நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் மக்கள், அதற்கு முன்பதாக திருமண்டலத்தின் அறிவிப்பு. இந்த புதிய வருடத்திற்கான சந்தா தொகையினை நீங்கள் ஜூன் 30ஆம் தேதிக்குள் செலுத்தி முடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நம்முடைய திருமண்டலத்தினுடைய கலை அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரி பிஎட் மற்றும் நர்சிங் கல்லூரியின் சேர்க்கைகள் நடைபெற்று வருகின்றன. சபையார் அதில் சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் தேர்தல் பற்றியதான அறிவிப்பு. இந்த நிதி ஆண்டிற்கான தேர்தல் கடந்த நாட்களில் நடைபெறாமல் நிலுவையில் இருந்தது. இந்த மாதத்திலே நடைபெறும்படியாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலானது நமது ஆலயத்திலே வருகின்ற 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும். குருசேகர குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட விரும்புகின்றவர்கள் நீங்கள் உங்களுடைய வேட்பு மனுக்களை வருகின்ற 8ஆம் தேதி ஞாயிறு காலை ஆராதனைக்கு பின்பதாக நீங்கள் பெற்று திங்கட்கிழமை மாலை 5 மணிக்குள்ளாக நீங்கள் சமர்ப்பிக்க அதிலே கேட்கப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களுடன் சமர்ப்பிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 14ஆம் தேதி சனிக்கிழமை நிலுவையில் இருந்த திருமண்டல குருசேகர குழு தேர்தல் நடைபெறும் என்பதை மீண்டும் உங்களுக்கு அன்போடு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அதற்கான வேட்பு மனுக்களை நீங்கள் வருகின்ற ஞாயிறு 8ஆம் தேதி ஆலய ஆராதனை நிறைவுக்கு பின்பதாக பெற்றுக்கொண்டு திங்கட்கிழமை மாலை 5 மணிக்குள்ளாக சமர்ப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேட்பாளராக போட்டியிடுபவர்கள் நடப்பு நிதியாண்டின் கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரையிலும் நீங்கள் உங்கள் சந்தா தொகையை நிலுவை இல்லாமல் செலுத்தியிருக்க வேண்டும் என்பது நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டிய காரியம். அதை நினைவில் கொண்டவர்களாக நீங்கள் தொடர்ந்து இந்த நம்ம ஆயர்வட்ட குழுவுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் அவர்கள் வழியாக இந்த ஆலயமானது இன்னும் ஆலய வளர்ச்சியிலும் ஆன்மீக ஆசீர்வாதங்களிலும் பெருகும்படியாக கர்த்தர் முன்குறித்த பிள்ளைகளை தெரிந்தெடுத்து கொடுக்கும்படியாகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பத்தின் மக்கள், பிறந்தநாள் காணுகின்றவர்கள் 2/6 மிஸ்ஸஸ் பிரேமலதா ரவி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 3/6 மிஸ்ஸஸ் மலர் செல்வி மதன், மிஸ்டர் மனோகர் இமானுவேல் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 5/6 மிஸ்ஸஸ் ரித்து ஸ்டெஃபானி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 6/6 மிஸ் கிரேசியா, மிஸ்டர் ஆனந்தன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயர்களை வாழ்த்துகின்றோம். கர்த்தர் இதுபோல பல பிறந்தாண்டுகளை கிருபையாய் தந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 5/6 மிஸ்டர் ஜான் அருள் குணராஜ், மிஸ்ஸஸ் சூசன் ஜான் குணராஜ் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். 6/6 டாக்டர் செந்தில்குமார், மிஸ்ஸஸ் காஞ்சனா தேவி ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பேரிலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் இதுபோல பல திருமண ஆண்டுகளை கண்டு அவருடைய திருப்பேருக்கு மகிமை சேர்க்க திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்ற வார்த்தையின்படியான நன்மைகளை கட்டளையிட்டு திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்றவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வருஷங்களை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகின்றவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றிந்தரியத்தோடு வருகின்ற நாட்களிலே எங்களுடைய திருச்சபையிலே
பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை நாங்கள் உம்முடைய பாதபடியிலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அவர்களுடைய வாழ்வின் எல்லா தேவைகளிலும் நீர் கரம் பிடித்து வழிநடத்தி இந்த நாளிலும் நாங்கள் நன்றி சொல்லும்படியாக புதிய பிறந்த நாளையும் திருமண ஆண்டையும் கிருபையாய் தந்திருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவருடைய மாறாத பிரசன்னமும் வல்லமுள்ள வழிநடத்தலும் அவர்களோடு நிறைவாயிருந்து உம்முடைய சாட்சியின் பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் அருள் தாரும். உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். There shall be showers of blessing. This is the promise of God. There shall be seasons of blessing sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Of falling, but for the showers we plead. Soundness of falling, but for the showers we plead. பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 397 எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே எழில் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கையையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 397.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றிந்த இதயத்தோடு உடைய வல்லமையும் வழிநடத்துதலும் எங்கள் வாழ்வில் பெரிது என்று நாங்கள் நன்றி சொல்லும்படியாக ஆண்டவர் எங்கள் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதித்ததை நாங்கள் உம்முடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். எல்லாம் உம்மால் உண்டானது சுவாமி. உம்முடைய கரங்களிலே பெற்றவைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். கர்த்தர் அதை ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய இறை அரசு பரவ கர்த்தர் அதை மகிமையாய் பயன்படுத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். சுகன்பானவர்களே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் அருளுகின்ற அடைக்கலமும் ஆசீர்வாதமும் கிருபையும் மகிழ்ச்சியும் சமாதானமும் பலனும் உங்கள் வாழ்வில் நிறைவாயிருக்க வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த கல்வி ஞாயிறிலும் நம்முடைய திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய திருமண்டலத்தின் மூத்த ஆயரும் திருமண்டலத்தின் அநேக திருச்சபை பொறுப்புகளிலே இருந்து ஆன்மீக ஆசீர்வாதங்களை கொடுத்தும் திருமண்டலத்தின் நிதியாளராக பல ஆண்டுகள் பணிபுரிந்தும் சிறப்பாக நல்ல ஒரு கல்வியாளராக அருமையான ஐயா அவர்கள் அநேக பொறுப்புகளிலே இருந்து தாளாளராகவும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருந்து நம் மத்தியிலே நம்முடைய திருச்சபையை அதிகமாக நேசிக்கின்ற, எங்களை அதிகமாக ஊழியத்திலே உற்சாகப்படுத்துகின்ற அருமையான ஐயா அருள் திரு தேவ இரக்கம் ஐயா அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கின்றார்கள். அருமையான ஐயா அவர்கள் எங்கள் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கின்றவர்கள், ஊழியங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தினவர்கள். இன்றைய நாளிலும் ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் சிறந்த பாடல் வரம் பெற்றவர்கள் என்பதையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடவுளுடைய வார்த்தையை ஐயா அவர்கள் நம் மத்தியிலே இந்த வேளையில் பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபம் செய்வோம். பக்தியாய் ஜெபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா, புத்தியோடுமை போற்றனல் சீத்தம் மீந்திடும் இயேசுவே. பாவ பாதையை விட்டு நான் ஜீவ பாதையில் சேரணல், ஆவி தந்தென்னை ஆட்கொள்ளும் தேவ தேவ குமாரனே. பொய்யும் வஞ்சமும் போக்கியே மெய்யும் அன்பும் விடாமல் யான் தெய்வமே உமை சேவித்திங் உய்யும் நல்வரம் உதவுவாய். அப்பனே உனதன்பினு எப்படி பதில் ஈட்டுவேன், செப்பும் என் இதயத்தையே ஒப்படை தனன்னதே. அன்பின் ஆண்டவரே, பக்தியாய் ஜெபம் பண்ண எங்களுக்கு சுத்தமாய் தெரியாதையா, உமக்கு உகந்த ஜெபத்தை செய்வதற்கு நாங்கள் அறியாத பாவிகள்.
என்றாலும் மழலைகள் கொஞ்சம் மழலையிலே பேசுகின்ற பொழுது பெற்றோர் அதை கண்டு ஆனந்தப்படுவது போல அன்பின் தகப்பனும் எங்களுடைய மழலை மொழியை கேட்டு நீர் மகிழ்கின்றீர், ஆனந்திக்கின்றீர், கொஞ்சுகின்றீர், புலாவுகின்றீர். நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே உமக்கு உகந்த ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி புரிந்தரலாம். சாலமோன் ஜெபித்த அந்த ஜெபம் கர்த்தருக்கு உகந்த ஜெபமாயிருந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. நாங்களும் இந்த கல்வி ஞாயிறிலே உம்முடைய பிள்ளைகளாக உங்களுடைய அன்பு பிள்ளைகளை முன்னிறுத்தி தேவரின் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் இறைஞ்சுகின்றோம். எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை உம்முடைய திருமுன்னர் நிறுத்தி தேவரில் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் இறைஞ்சுகின்றோம். இந்த கல்வி ஞாயிறிலும் உம்முடைய வசனத்தை தியானிக்கின்ற பொழுதும் அதை சிந்திக்கின்ற பொழுதும் தேவரிங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே ஜீவாகாரம். அதன் மூலமாய் எங்களை போஷிப்பித்தரலும், எங்களை வழிநடத்தியலும். ரட்சா பெருமான் இயேசுவின் அருள் பேரிலே பணிந்து வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3:9. அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். பிதாவாகிய தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான நமது அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதத்துடைய தொடக்க நாளிலும் இந்த கல்வி ஞாயிறினுடைய ஆரம்ப நாட்களிலும் நம் ஆண்டவருடைய பாதங்களில் அமர்ந்து சிந்திக்கும்படியாக நமக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கின்ற தலைப்பு ஆண்டவருக்கு அஞ்சுதலே ஞானத்தின் தொடக்கம். ஆண்டவருக்கு அஞ்சுதலே ஞானத்தின் தொடக்கம். இந்த ஞாயிறை நாம் கல்வி ஞாயிறாக, மாணவர் ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். ஒவ்வொரு கல்வி ஆண்டும் மிக வேகமாக கடந்து செல்லுகின்றது. காலங்கள் யாருக்கும் காத்திருப்பதில்லை. நாம் தான் அதற்காக காத்திருக்க வேண்டும். நமக்காக காத்திருக்கின்ற தெய்வம் நமக்கு உண்டு. நம்மேல் மனதுருகும்படி எழுந்திருக்கின்ற தெய்வம் நமக்கு உண்டு. அந்த நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவர் இந்த புதிய கல்வி ஆண்டை தொடங்கியிருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைஞ்சுகின்றோம். அன்பின் திருச்சபை ஊழியக்காரர்களாக, திருச்சபையின் மக்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். பொதுவாக ஆசிரியர் என்ற அந்த வார்த்தையை நான் சொல்லுகின்ற பொழுது அதை நாம் இப்படியாக பிரிக்கலாம். ஆசு கூட்டல் இரியர், ஆசு பிளஸ் இரியர். ஆசு என்றால் குற்றம், ஆசு என்றால் குற்றம். இரியர் என்றால் அதை களைபவர். ஆகவே ஆசிரியர் என்பதனுடைய பொருள் என்ன? குற்றம் களைபவர் ஆசிரியர். அடுத்து மாணவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், மாணவர் என்றால் மாண்புடையவர் என்று பொருளாகும். ஆகவே ஆசிரியர் மாணவர், குற்றம் களைகின்றவர், இரண்டாவதாக மாண்புடையவர். ஆக குற்றம் மனத்துக்கண், மாணவரிடம் மனத்துக்கண் படிந்துள்ள மன மாசுகளை அகற்றி அவர்களை மாண்புடையவர்களாக ஏற்றம் பெற செய்கின்ற பணியை செய்கின்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். இந்த நாளிலே ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் அன்போடு கூட மீண்டும் ஒரு முறை கூட நாம் வாழ்த்துகின்றோம். இந்த நாளினுடைய தியான பொருளாக நாம் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு அஞ்சுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் என்ற அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த ஞானத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மாத்திரம் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அருள்கொடை. நன்மையான எந்த வரமும் நல்ல ஈவுகளும் பரத்திலிருந்து ஜோதியுடைய பிதாவுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது என்று நாம் யாக்கோபு நிறுவத்திலே நாம் வாசிக்கின்றோம்.
ஜோதியுடைய பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகின்ற அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஒரே வழியாகி இயேசு கிறிஸ்துடைய வழியாக நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நீதிமொழிகள் புத்தகத்திலும் சரி, சங்கீத புத்தகத்திலும் சரி, இந்த 2 இடங்களிலும் அந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தையை பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 1:7 பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது சாலமோன் ஞானி நமக்கு சொன்ன வார்த்தை. 2வதாக அவருடைய தந்தையார் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன வார்த்தை சங்கீதம் 111:10. சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இதைவிட மேலாக வாழ்க்கையிலே எல்லா விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து ஆண்டவருக்கென்று விசுவாசத்திலே நிலைத்து நின்ற யோபு சொன்ன வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று கடைசி வரையும் அந்த நம்பிக்கையை விடாதிருந்த ஒரு நல்ல ஒரு தகப்பன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம். இந்த ஆரம்பம் என்பதெல்லாம் அவர் சொல்லவில்லை, தொடக்கம் என்பதையெல்லாம் அவர் குறிப்பிடவில்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று அவர் ஒரே வார்த்தையிலே சொல்லிவிடுவதாக யோபு 28:28 நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஞானத்திலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த ஞானத்தில் தான் வளர்ந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். லூக்கா 2:52 வாசிக்கும் போது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கின்றோம். ஆகவே இந்த ஞானத்திலே நாம் அதிகமாய் வளர்ந்து பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஞானத்தினுடைய மேன்மையை நன்கு உணர்ந்த சாலமோன் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தந்தருளும் என்று அவன் வேண்டி நிற்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவர் அரசராக பொறுப்பெடுத்திருந்தாலும் கூட அவர் தன்னுடைய மேன்மை, எல்லா அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரமுடைய ராஜாதி ராஜாவாகிய கடவுளுடைய சமூகத்திலே, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தந்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றதாக நாம் பார்க்கின்றோம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரின் உம்முடைய அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்திற்கும் எண்ணிக்கைக்கும் அடங்காதுமான லெக்கத்திற்கு உட்படாதுமான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கின்றேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளும் என்று அவர் வேண்டிக் கொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே உம்முடைய ஜனத்தை நான் விசாரிக்க வேண்டும், நியாயம் விசாரிக்க வேண்டும். ஆளுகை செய்வதற்கு அதிகாரமும் ஆற்றலையும் தருகின்றவர் நீர், எனக்கு அந்த ஞானத்தை தர வேண்டும் என்று அவர் இறைஞ்சி நிற்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் செய்த ஜெபம் உகந்ததாயிருந்தது, உகந்த விண்ணப்பமாயிருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இதனாலும் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, ஒருவேளை மாணவ செல்வங்கள் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கிறார்கள், இருந்தாலும் கூட அந்த மாணவ செல்வங்களுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இந்த புதிய கல்வி ஆண்டிலே காலடியை வைத்திருக்கின்ற நீங்கள் இவ்விதமான கர்த்தருக்கு உகந்த ஜெபத்தை செய்து, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தந்தலும், என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு அந்த ஞானத்தை தந்தீர், சீரும் செம்மையுமாக ஆட்சி புரிந்தான், அந்த தாவீதுடைய ஸ்தானத்திலே என்னையும் அரசனாக்கி இருக்கின்றீர். ஆகவே ஆளுகை செய்கின்ற அந்த ஞானத்தை எனக்கு தந்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்ட அந்த ஜெபமானது தேவனுடைய பார்வையிலே உகந்த ஜெபமாயிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இதனாலும் கூட பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சி கேட்போமாக. அடுத்தபடியாக இந்த தலைப்பிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை பயப்படுதல், அஞ்சுதல் என்ற வார்த்தை. இவளை கடவுள் என்னை அடித்து விடுவார், என்னை கொன்று போடுவார் என்று நாம் நினைப்பது தவறு. இவளை மற்ற இடங்களிலே மற்ற சமயங்களிலே சொல்வார்கள், ஆண்டவர் கண்ணை நோண்டி விடுவார், ஆண்டவர் என்னை கொன்று விடுவார், மறுபிறவிலே நீ இப்படிலாம் பிறப்பாய் என்று சொல்லி சாபம் போடுவது போல சொல்வார்கள். ஆனால் நாம் ஆண்டவர் என்னை கொன்று போடுவார், என்னை அடித்து விடுவார் என்று
அந்த கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தை இங்கு சொல்லவில்லை. நாம் கடவுளுக்கு பயப்படுதல் என்றால் அதனுடைய பொருள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் அவருக்கு பயப்படுகின்ற பயம். ஒரு தந்தை இருக்கின்றான். தந்தையிடத்திலே பிள்ளை மிக உரிமையோடு கூட அப்பா பிதாவே என்று சொல்லி அழைத்து கொஞ்சி மகிழுகின்ற ஒரு காட்சி. ஆனால் அதே பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது அந்த தகப்பனுடைய சமூகத்திலே வருவதற்கு அது பயப்படுகிறது. என்றால் அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே நீ குற்றவாளி குற்றவாளி என்று தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த தகப்பனுடைய சமூகத்திலே வருவதற்கு அந்த குழந்தைக்கு முடியவில்லை. அந்த செய்த தவறு, அந்த பாவம் அந்த தகப்பனுடைய சமூகத்தில் நெருங்க விடாமல் தடுக்கின்றது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம், அவருக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே 28 முதல் 31 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். ஒரு தகப்பனாருடைய 2 பிள்ளைகள். மூத்த மகனை அந்த தகப்பனார் அழைத்து, மகனே இன்றைக்கு நீ திராட்சை தோட்டத்தில் சென்று வேலை செய் என்று அனுப்பி வைக்கின்றார். அவன் ஆரம்பத்திலே போகிறேன் என்று சொன்னான். ஆனால் போகவில்லை. ஆனாலும் கூட பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு தகப்பனாருடைய வார்த்தைக்கு இணங்கி அவன் பணிக்கு செல்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம். இளையவனை நாம் பார்க்கின்ற பொழுது, மகனே நீயும் சென்று திராட்சை தோட்டத்திலே பணிபுரி என்று அழைக்கின்ற பொழுது அவன் போகிறேன் என்று சொல்லவில்லை, அப்படியே போகாமலே இருந்து விட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். 2 பேரில் யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவர்கள் என்று ஆண்டவர் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை. அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் அவருக்கு பயப்படுகின்ற பயம். மூத்தவன் பின்பாகிலும் அவன் மனஸ்தாபப்பட்டு தகப்பனாருடைய ஆணைக்கு இணங்கி அவன் பணி செய்யும்படியாக புறப்பட்டு சென்றான். ஆனால் இளையவனோ முற்றிலும் போகாமல் அந்த வார்த்தையை அல்லத்தட்டினான், அசம்பந்தமாய் இருந்தான். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிதல், அதுதான் நாம் அவருக்கு பயப்படுகின்ற பயம். ஒருவேளை கடவுளை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நியாயாதிபதி, மற்றொரு பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய அன்பு தந்தை. அந்த அன்பு தந்தையுடைய சமூகத்திலே நாம் பயப்பட வேண்டும். அதோடு கூட அவரிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரியம். அன்பும் அந்த கீழ்ப்படிதலும் கலந்த ஒரு தன்மைதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அது மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாவிட்டால் அந்த ஞானம் ஒரு சுயநலமான ஒரு ஞானமாக இருக்கக்கூடும். அது ஒரு பொறாமை படிந்த ஒரு ஞானமாக இருக்கக்கூடும். அது பாவத்திற்கு நம்மை வித்திட்டு நம்மை வழி நடத்துகின்ற ஒரு தன்மையாக இது மாறக்கூடும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பக்தியோடும் பயத்தோடும் அவருடைய சமூகத்திலே நாம் நெருங்கி சேருவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். 2 கொரிந்தியர் நிருபத்திலே நாம் வாசிக்கின்றோம் 7:1 பரிசுத்தமாகுதலை தேவ பயத்துடனே பூரணப்படுத்த கடவோம். தேவ பயத்துடனே பரிசுத்தமாகுதலை நாம் பூரணப்படுத்த கடவோம். சங்கீதம் 2:11 வாசிக்கிறோம், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆகவே பயத்தோடு கூட கர்த்தரை சேவித்து நடுக்கத்தோடு அவருடைய சமூகத்தில் களி கூற நாம் அழைக்கப்படுகிறோம். இதனால் 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். முதல் குறிப்பு, ஞானத்தின் ஊற்று கடவுள். ஞானத்தின் ஊற்று கடவுள். கடவுளுடைய சமூகத்திலிருந்து தான் எல்லா ஞானமும் புறப்பட்டு வருகின்றது. அந்த ஞானம் பெருக்கொடுத்து வருகின்ற ஒரு இடம் ஆண்டவருடைய பரத்திலிருந்து ஜோதியுடைய பிதாவுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறதாய் இருக்கிறது என்று யாக்கோபு மிக அருமையாக சொல்வார். ஆகவே இந்த ஞானத்திற்காக சாலமோன் ஞானி வேண்டிக் கொள்ளுகின்றான். ஆண்டவரே எனக்கு அந்த ஞானம் வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்கிறதாக நாம் பார்க்கிறோம். உங்களிலே ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கின்றவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு மீண்டுமாக சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஞானத்துடைய ஊற்றும் உறைவிடமும் எல்லாம் வல்ல இறைவன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு அடையாளத்தை ஏசாயா எழுதுகின்றார்.
ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவனுடைய வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அது எப்படிப்பட்டது? ஞானத்தையும் உணர்வையும் அருளுகின்ற ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளுகின்ற ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை அருளுகின்ற ஆவியுமாகிய கர்த்தர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆகவே ஞானமும் உணர்வும் ஆலோசனையும் பலனும், அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயமும் அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒன்றாய் ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஞானத்திற்கும் ஊற்றும் உறைவிடமாய் நிற்கின்றவர் நம்முடைய அன்பின் ஆண்டவர் இயேசு என்பதை நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆஸ்திகளை அருளும் ஆண்டவர், ஆஸ்திகளை அருளும் ஞானம் என்று நாம் இரண்டாவது குறிப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சாலமோன் கடவுளுடைய சமூகத்திலிருந்து ஞானத்தை மட்டும் அவர் கேட்கின்றார், வேறு எதையும் அவர் கேட்கவில்லை. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன? நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன், ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் ஒருவனும் இருக்க மாட்டான் என்று இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே வாக்குரைப்பதாக நாம் பார்க்கிறோம். ஒரு பிரசங்கியார் இப்படியாக ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டார். நாம் கடைக்கு செல்லுகின்றோம், ஹோட்டலில் உணவு இருந்துகின்ற வேளையிலே அங்கே 4 இட்லி வேண்டும் என்று நாம் ஆர்டர் செய்கின்றோம். நாம் கேட்பது வெறும் 4 இட்லி தான். ஆனால் அவர் கொடுப்பதோ ஒரு சட்னி, சாம்பார், அதற்கு வேண்டிய துவையல் எல்லாவற்றையும் வைத்து கூட்டி கொடுக்கின்ற ஒரு காட்சி. ஆகவே நாம் கேட்பது ஒன்றுதான், ஞானம் வேண்டும் என்று கேட்டான். ஆனால் இங்கே அந்த அரசனுக்கு நீ கேளாத செல்வத்தை நான் தருகின்றேன், நீ கேளாத புகழை உனக்கு தருகின்றேன், உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இணையான அரசன் ஒருவனும் இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் வாக்குரைப்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதையும் நாம் பார்ப்போம். ஆகவே நாளும் ஆசீர்வாதங்கள், ஆசிகள் அனைத்தும், அந்த ஞானத்தை அருளுகின்ற ஆசிகள் அனைத்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நீதிமொழிகள் 3:5 நாம் வாசிக்கிறோம், உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து இல்லாதே, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்காதே. இதனாலும் கூட அநேக வேளையில் ஆண்டவர் தந்திருக்கின்ற ஞானத்தை விட்டுவிட்டு அவர் தருகின்ற உன்னத ஞானத்தை நாம் அதை பயன்படுத்தாதபடிக்கு நம்முடைய சொந்த அறிவுக்கு, நாம் மூளை அறிவுக்கு நாம் இடம் கொடுக்கின்றோம். அந்த அறிவுக்கு இடம் கொடுப்பதினாலே அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. உதாரணமாக ஆண்டவரை தேடி வந்த அந்த வானசாஸ்திரியர்கள், அந்த வானசாஸ்திரியர்கள் நட்சத்திரத்தின் மூலமாக ஆண்டவருடைய பிறந்த இடத்தை நோக்கி வழி நடத்தி கொண்டு செல்கின்ற பொழுது அந்த வழியை சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று அவருடைய ஞானம், அவர்கள் கற்றுக்கொண்ட வேத அறிவு, ஞானம் எல்லாம் வித்தியாசமாக மாறுகின்றது. அவர்கள் நினைத்தார்கள், ராஜா என்றால், யூதருக்கு ராஜா என்றால் அவர் நிச்சயமாக இந்த ஏரோதனுடைய அரண்மனையில் தான் பிறப்பார் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆகவே நட்சத்திரத்தினுடைய பாதையை விட்டுவிட்டு வேறொரு பாதைக்கு அவர்கள் திரும்பினார்கள். அந்த திரும்பினபடினாலே நமக்கு அங்கே ஏற்பட்ட விபரீதங்களை நாம் பார்க்கிறோம். 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த இடங்களெல்லாம் அந்த கண்ணீரும் கம்பளையும் புலம்பலும் ஓல ஒளிகளும் கேட்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே அந்த சொந்த மூளை அறிவுக்கு இடம் கொடுத்தபடினாலே, சாஸ்திரியுடைய சொந்த அறிவினாலே அவர்கள் சிந்தித்தபடினாலே ஏற்பட்ட விபரீதத்தை நாம் அந்த வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நின் சுய பலன் அல்லால் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது, தஞ்சம் உனை அடைந்தேன் தவற விடாது, தாங்கி ஆழ்கருணை ஓங்கி எப்போதும் இயேசு நசரியின் அதிபதியே என்ற கீர்த்தனை நாம் பாடுகிறோம். நின் சுய பலன் அல்லாமல் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது, தஞ்சம் உனை அடைந்தேன் தவற விடாது, தாங்கி ஆழ்கருணை ஓங்கி எப்போதும். நாளும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய பலனால் ஒன்றுமில்லை, என்னுடைய சொந்த மூளை அறிவினால் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் தருகின்ற உன்னத ஞானம் எனக்கு வேண்டும். அந்த உன்னத ஞானத்தை எனக்கு தந்தல். அந்த ஆஸ்திகளுக்கெல்லாம் ஊற்றும் உறைவிடமாக இருக்கின்ற நீர்,
அந்த ஞானத்தை எனக்கு அருளி செய்யும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கெஞ்சி கேட்போமாக. ஆகவே ஆஸ்திகளை அருளும் அந்த ஞானத்தை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக அந்த ஞானத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது அது வேறுபடுத்தி பார்க்கின்ற ஞானம். அதாவது ஜனங்களை விசாரிப்பதற்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான், ஆளுகை செய்வதற்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். அடுத்தபடியாக வேறுபடுத்தி பார்ப்பதற்கு ஞானம் வேண்டும், வேறுபடுத்தி பார்ப்பதற்கு. ஆகவே நன்மை தீமை என்று வேறுபடுத்தி பார்ப்பதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்டார். ஆகவே நன்மை எது தீமை எது என்று பகுத்தறியத்தக்கதான ஒரு ஞானம் நமக்கு வேண்டும். அந்த நன்மை எது தீமை எது? நினிவே பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, யோனாவிடத்தில் சொன்ன வார்த்தை, அவர்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர். எது வலதுகை எது இடதுகை என்று அவர்களுக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை எது பொய் எது, நீதி எது அநீதி எது, நியாயம் என்பது எது அநியாயம் என்பது என்று நாம் வேறுபடுத்தி பார்க்க நம்மால் முடியவில்லை. ஒரு வெள்ளை பொய் என்று சொல்வார்கள். அந்த பொய் ஒரு வெள்ளையான ஒரு பொய், ஆனால் அது பாவம். ஆனால் வெள்ளையாக இருக்கின்றது, தூய்மையாய் தெரிகின்றது. போலியாக நம்மை கண்ணை கவர்ந்து அது நல்லதுதான் என்று நாம் நம்பிவிடுகின்றோம். உண்மை எது பொய் எது, நீதி எது அநீதி எது, நியாயம் எது அநியாயம் எது என்று நாம் வேறுபடுத்தி பார்ப்பதற்கு அந்த ஞானம், இறை ஞானம் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த நாட்டிலும் கூட போலிகள் கவர்ச்சிகள் போன்றவற்றுக்கு நாம் இடம் கொடுத்து உண்மையை நாம் மறந்து விடுகின்றோம். உண்மையான காரியத்தை நாம் விட்டு விடுகின்றோம். போலியான மனிதனுடைய அந்த வேஷதாரியுடைய ஞானத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அநேக வேளையிலே படுகொலிக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஆகவே உண்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்கின்ற, வேறுபடுத்தி பார்க்கின்ற ஒரு ஞானம் வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருந்தால் மாத்திரம் போதாது. புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருந்தால் மட்டும் போதாது, பாம்புகளைப் போல வினாமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாம்புகளைப் போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு பயங்கரமான ஒரு உலகம், எவ்வளவு போலிகளும் கவர்ச்சிகளும் நிறைந்த ஒரு உலகம். அநீதி நீதியாக தெரிகின்றது, அநியாயம் ஒரு நல்ல ஒரு நியாயமாக தோன்றுகின்றது, பொய் ஒரு வெண்மையான தூய்மையான ஒரு காரியமாக தெரிகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட வேஷங்களை நாம் களைந்து அந்த உண்மை எது பொய் எது என்பதை நிதானித்து பார்ப்பதற்கு, வேறுபடுத்தி பார்க்கின்ற ஞானம் நமக்கு அத்தியந்த அவசியமாய் இருக்கின்றது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியவராக இருக்கிறோம். ஆகவே சாலமோன் ஞானி கேட்டது, ஆண்டவரே எனக்கு வேறுபடுத்தி பார்க்கின்ற, பாகுபடுத்தி பார்க்கின்ற ஞானம் எனக்கு வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டார். இதனாலும் கூட இறை ஞானம், அந்த இறை ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே அது விண்ணிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு ஞானம். தேவனுடைய சமூகத்திலே ஆஸ்திகள்லாம் ஊற்றும் உறைவிடமாக இருக்கின்ற அவருடைய சமூகத்திலிருந்து இறங்கி வருகின்ற, பரத்திலிருந்து ஜோதியுடைய பிதாவுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஞானத்தை நாமும் இந்த நாளிலே கெஞ்சி கேட்போம். இந்த கல்வி ஞாயிறிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், ஆண்டவரே நன்மை எது தீமை எது என்று நான் நிதானித்து பார்ப்பதற்கு உம்முடைய ஞானம் வேண்டும். அநீதிகளை களைவதற்கும் நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கும் உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும். ஆண்டவரை கவர்ச்சிகளை போலிகளை கண்டு நான் ஏமாறாதபடிக்கு, தீய போதையில் நான் படுகொலிக்குள் நான் விழுந்து விடாதபடிக்கு உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும் என்று நாம் அவருடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்போம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒருவருக்கும் தந்து ஆஸ்வதிப்பராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இதனாலும் கூட ஞானம் என்கின்ற தலைப்பிலே, இந்த கல்வி ஞாயிறிலே உம்முடைய பாதபிலே நாங்கள் அமர்ந்து கற்றுக்கொண்டோம். அந்த உன்னத ஞானம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. ஆண்டவரே, உலகம் தருகின்ற ஞானம் அல்ல, எங்களுடைய மூளை அறிவு எங்களுக்கு தருகின்ற ஞானம் அல்ல, என்னுடைய விஞ்ஞானம் எங்களுக்கு தருகின்ற ஞானம் அல்ல. இந்த உலகம் ஆண்டவரே கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன்னுடைய இதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் என்று இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் மூலமாக அநேக பாவங்களும் அக்கிரமங்களும் இழைக்கப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உறுதியாய் நம்பி உம்முடைய பாதபடியை சிக்கன பிடித்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக ஞானத்தில் நாள்தோறும் வளர்ந்து பெருக எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று ரட்சகபெருமான் இயேசுவின் அருள் பேரிலே பணிந்து வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதலாம் தூய ஓய்வு நாளிலும் சிறப்பான அந்த கல்வி ஞாயிறிலே நம்ம மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வாதமாய் புதிய கல்வி ஆண்டை பெற்றிருக்கிற அருமையான ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கின அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, உடைய குடும்பத்தின் வழிநடத்தலுக்காக நீங்கள் தொடர்ந்து உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இன்றைய நாளிலும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக புதிய கல்வியாண்டை பெற்றிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், கல்வி துறை சார்ந்து அலுவலகங்களில் பணிபுரிகின்றவர்கள், மாணவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களை இந்த புதிய கல்வியாண்டிலே அவருடைய ஞானத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும், இந்த சிறப்பு பாடல் வேளையிலே நீங்கள் கர்த்தருக்கு நன்றி காணிக்கை முன் வந்து படைத்து நம்முடைய திருச்சபையின் ஒரு நினைவு பரிசை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 360. இந்த பாடல் பாடப்படுகின்ற வேளையிலே பள்ளி செல்லுகின்ற மாணவர்கள், கல்லூரி மாணவ பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அதோடு கல்வித்துறையிலே பணிபுரிகின்ற அலுவலக பணியாளர்கள் இருந்தாலும் நீங்கள் முன்வந்து காணிக்கை படைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த கல்வியாண்டை ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வழிநடத்த நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 360, எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருக்கென்று சிறப்பு கல்வி காணிக்கையை நாம் படைப்போம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே எந்நாளுமே படைக்கப்பட்ட இந்த சிறப்பு காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான புதிய மாதத்திலும் நாங்கள் நன்றி தெரிவித்தோடு புதிய கல்வியாண்டை சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிற மாணவ செல்வங்களுக்காக ஆண்டவர்
பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்காக, கல்வித்துறை சார்ந்து பணியாற்றுகின்ற அலுவலக பணியாளர்களுக்காகவும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று உம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிறதைப் போல ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு பயந்து இந்த புதிய கல்வி ஆண்டிலே அருமை கல்வி கற்கின்ற பிள்ளைகள் உம்முடைய ஞானத்தையும் ஆண்டவருடைய ஆவியானவர் அருமை பிள்ளைகளோடு உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய கிருபைகளையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள உதவித்தாரும். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்களை உம்முடைய ஞானத்தினால் நிறைத்து இந்த உலகத்தின் தீமை நன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக வழிநடத்தப்படவும் ஆண்டவர் அவருடைய தேவைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையின் கரம் காணப்படவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்விதமாக இவை எல்லாவற்றுக்கும் உதவி செய்கின்ற கல்வி அலுவலக பணியாளர்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பணித்தளத்தின் ஞானத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உற்சாகமாய் உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒரு புதிய கல்வி ஆண்டை கிருபையாய் தந்திருக்கின்றார். அதன் வழியாக நாங்கள் உலகத்தின் ஞானத்தையும் உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை தந்திருக்கிறார் என்று படைக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை கர்த்தர் நீர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து அவருடைய வாழ்விலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர் உடனிருந்து இந்த புதிய கல்வி ஆண்டை நிறைவான ஆசீர்வாதமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி தாரும். இந்த திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 196 இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்பி வந்தேன் மெஸ்ஸியா நான் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. நம்பினான் ஒருவனே நம்பவே தருவனே வருதவிது குமரகு பரமனுவேலே நம்பி வந்தேனே.
தொடர்ந்து நாம் 42ஆம் பக்கத்தில் இருக்கிற லித்தானியா ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்பதாகவும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று நாம் மன்றாடுவோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டிற்காகவும் கடவுளிடத்தை நாம் வேண்டிக் கொள்வோமாக. உலகில் உள்ள அனைத்து திருச்சபைகளுக்காகவும் சிறப்பாக தென்னிந்திய திருச்சபை ஐக்கியம் வட இந்திய திருச்சபையின் ஐக்கியத்திற்காக தென்னிந்திய திருச்சபையில் இருக்கின்ற பேராயர் அனைவருக்குமாக, சிறப்பாக மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தில் நமது மகாகணம் பேராயர் ஐயா குடும்பத்தார் மற்றுமாய் நிர்வாக சார்ந்து திருச்சபை அனைவரும், நமது பேராயரான ரைட் ரெவரன் டாக்டர் பெருந்திரு ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகர் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் நாம் கடவுளை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்னியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தை ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காக உமது திருமுன்பதாக நாங்கள் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலுமே பலவீனப்பட்டிருக்கிற திருமதி ஜெபசெல்வி வெலிங்டன் அம்மாவுக்காக நாங்கள் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். சாமி ஆண்டவர், உலகத்தின் உபத்திரவங்களிலே உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாய் அருமையான அம்மாவுடைய பலவீனங்களிலே நம்முடைய கிருபையின் கரம் பாதுகாத்து தாங்கி வழிநடத்துகிற தயவுக்காய் துதிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வழிநடத்துதல் உம்முடைய அடைக்கலம், உம்முடைய கிருபைகள் நிறைவாய் இந்த வேளையிலும் அருமையான தாயாரோடு இருக்க நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய கிருபையின் கரம் காத்து வழிநடத்தட்டும். உம்மிடத்திலே விசுவாசம் வைக்கின்றவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கடவுளாய் இருக்கிறீர். அவ்விதமாக இந்த வேளையிலும் பலவீனப்பட்டிருக்கிற திருமதி ஜெபசெல்வி வெலிங்டன் அம்மாவுடைய தேவைகளிலும் சுகத்திலும் நிறைவான கிருபையின் கரம் காத்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாக திருச்சபையின் அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய நீர் வருகின்ற நாட்களிலே கிருபை தரும்படியாகவும், சிறப்பாக நடைபெற இருக்கின்ற உம்முடைய ஆலயத்தின் குருசேகர குழு உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர் தேர்விலும் கர்த்தருடைய முன் குறித்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய திருப்பணிகளை நிறைவேற்றும்படியாக தங்களை அர்ப்பணித்து உம்முடைய ஊழியத்தை முதன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் அல்ல சுவாமி, உம்முடைய திருப்பெயர் மகிமைப்படவும் சாட்சியாய் இந்த ஆலயம் காணப்படவும் நீர் வழிநடத்தும்படியாக அதற்கான ஆயத்த காரியங்களிலும் உம்முடைய கிருபையின் கரம் காணப்படும்படியாகவும், திருமண்டலத்தில் நடைபெறுகின்ற அனைத்து திருச்சபைகளிலும் உம்முடைய மெய்யான சமாதானமும் வழிநடத்துதலும் உம்மை மகிமைப்படுத்துகின்ற செயல்களும் நிறைவாய் இருக்கவும் நீர் உதவி தரும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். அவ்விதமாகவே ஒவ்வொருவரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு பயந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே பாடல் 191 சாந்த இயேசு சுவாமி
வந்தின் நேரமும் என்ற பாமாலையை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடி நம்மை கடவுளுடைய திருப்பந்திக்கு ஆயத்தப்படுத்துவோம். பாமாலை எண் 191. அப்பம் பிக்குதல் பகுதி பக்கம் எண் 44. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நானுடைய புராணத்திலே ஆனந்தலைத்து கத்தரை பாடி ஞானத்தையும் அறிவையும் அருளுகின்ற கடவுள் அருளுகின்ற மெய் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்கள் அருகில் உள்ளவர்களோடு சமாதான வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து தருகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு சிறப்பான கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் வானங்களையும் பூமியையும் அவர்களுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்ற இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஜெபம் செய்வோம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்.
தேவரீர் மனிதல் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையிலே மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தளினரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபடியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசு விசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசனுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். தாவே முது மரணத்தை நினைவு கூறுகிறோம், முது உயிர்த்தெழுதலை அறிக்கிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே உமது குமாரனாய் எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடியவர்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருமளவும் அவர் நினைவு கூர்ந்து இதை செய்கின்றோம். அவர் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துவுடைய சிறைத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினரால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாச ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமா இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட தைரியத்தோடே சொல்லுவோம். பரமல்ல பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே செய்யப்படுள்ள பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த பதவியில் தாரும் எங்களுக்கு குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் தீமையை எடுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஜெபநிலையிலே கர்த்தருடைய இரக்கத்திற்காக நாம் நம்மை நாமே சோதித்து ஆராய்வோம். நிமலரே நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை, ஈரையே பொருகியாம் புனிந்தோ, ஈரையே பொருகியாம் புனிந்தோ, செய்யாத பிழைகள் ஏது எங்கள் வாழ்வினிலே, செய்யாத பிழைகள் ஏது எங்கள் வாழ்வினிலே, நெறித்தவறிவும் சாயல் இழந்தோம், கூணி குறுகி நின்றோம், கூணி குறுகி நின்றோம்.
மனதை அழுத்திட நிமலரே நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை. ஈரையே குறுகியாம் புனிந்தோ மனதின் விருப்பங்களா துணிந்து யாம் பாவவினைகள் புரிந்தோம். மனதின் விருப்பங்களால் தினம் தினம் உந்தன் முகத்தில் உமிழ்ந்தோம். நாளும் யாம் வீணரே எம்மில் மனம் இறங்கும். நாளும் யாம் வீணரே எம்மில் மனம் இறங்கும். செயல்களால் உம்மை சிலுவை ஏற்றி சிரித்து மகிழ்ந்திருந்தோ. பிழைகள் உணருகிறோம். செய்த தவறுகள் மனதை அழுத்திட நிமலரே நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை. ஈரையே குறுகியாம் புனிந்தோ. ஈரையே குறுகியாம் புனிந்தோ. ஆண்டவருடைய இரக்கத்திற்காய் நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் செபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் நீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் கடவுளுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேசையில் கீழ்விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்லர். ஆனாலும் கடவுள் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. முதலாவது சிறுவர்கள் வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
சமாதானத்துடனே போய் வாருங்கள். சமாதானத்தில் தேவன் தாமே உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பாராக. ஆமென். சமாதானத்துடனே போய் வாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பாராக. ஆமென். சமாதானத்துடனே போய் வாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பாராக. ஆமென்.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. யாவரும் இணைந்து 49ஆம் பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, மதுநேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை எமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருசரீரம் இரத்தமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தம் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் ராஜ்யத்தின் ஆதியத்தை அடையத்தக்கதாக உலகத்தில் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் கடவுளுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடே கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைப்பாடலாக கீர்த்தனைகளிலே பாடல் எண் 377 அனுகிரக வார்த்தையோட இப்போது அடியாரை அனுப்புமையா என்ற பாடலை நாம் யாவரும் எழுதி நின்று பாடுவோம். கீர்த்தனை எண் 377. அனுக்கிரக வார்த்தையோடே
அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதலாம் தூய ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு உடன் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து நன்றி சொல்கிறோம். விதமாக இந்த புதிய கல்வி ஆண்டிலே நாங்கள் உம்முடைய பரத்திலிருந்து உமக்கு பயந்து ஞானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் நன்மை தீமைகளுக்கு உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் கண்டறிந்து நலமானதை நாங்கள் பற்றி கொண்டு உம்முடைய சாட்சிகளாய் நிற்கவும் ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழிநடத்த தாழ்த்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் யார் யார் என்னென்ன வேண்டுதல்களோடு உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருந்தார்களோ அவருடைய மன விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இருதயத்தின் வேண்டுதலுக்கு அருள் செய்கிற நீர் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். உடைய சிலுவை நிழல் எங்களுக்கு பாதுகாப்பை தரட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.